ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேபிகார்ன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது கடையில் போயிட்டு நானும் என் தங்கச்சி என் அம்மா அப்பா எல்லோரும் போயிருந்தோமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அப்போ இதை கொஞ்சம் குமிச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் ஒரு அள்ளி எடுக்காமல் கிள்ளி ஒரு 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், 2 பேக்கெட்டு. அதை நாங்கள் வாங்கிட்டு அப்படியே பொடுசாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னமோ ஷேப்பில் கட் பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் டீசெண்டான ஷேப்பில் தான் வந்துருந்துச்சு கைஸ். அப்புறம் நாங்கள் அதை வெட்டி விளாண்டுட்டு அதை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதாவது நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒன்றும் பெருசாக தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். எங்களுக்கு இவ்வளோ தான் வீடியோகிராஃபி வரும். அப்படியே ஃப்ரிட்ஜ் பக்கம் போனால் மைதா மாவு எது கார்ன்ஃப்ளவர் மாவு எதுன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரீசருக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா எனக்கே தெரியாமல் ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு கிட்கெட் வச்சுருக்காங்க. சரி, இது நமக்கு கொடுத்ததில்ல, எடுத்து அன்றைக்கி விழுகுன்ட்டு நானும் அப்படியே வந்துட்டேன் கைஸ். அப்புறம் என் தங்கச்சி எனக்கு லேப்டாப்பில் ஏதோ சொல்லித்தரேன், பிசியில் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னா அதுவும் எனக்கு புரியல. அப்புறம் சரிவா நம்ம சமைப்போன்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டுட்ருந்தோம். என்னடா ஒரே மாவு போடுறேன்னு நினைக்காதீங்க. மைதா மாவு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போடுறோம். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்புறம் டர்மரிக் பவுட்ரு, சில்லி மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் விரவி கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட் போடலனாலும் நல்லா இருக்காது, அதிகமானாலும் நல்லா இருக்காது கைஸ். அதனால் சால்ட் மறக்காமல் போடுங்க. அப்புறம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணது எதுக்குன்னா, மசால் உதிராமல் பொரிஞ்சு வர்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே போட்டு எல்லாத்தையும் கலக்குன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கார்னை எடுத்து அப்படியே அந்த மசாலுக்குள்ளே போட்டோன்னா அப்படியே மலமலன்னு எல்லாம் உருண்டு உழுது கைஸ். உளுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாய் கொஞ்சம் உலருது. நாங்கள் அப்படியே அங்கிட்ட ஒரு உருட்டு இங்கிட்ட ஒரு உருட்டு இப்படி எடுத்து அப்படி போட்டோம் கைஸ். அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் வச்சுட்டோம். மசாலாலாம் ஊறணும்னு சொல்லுவாங்க, அதனால் ஊறினதுக்காக வச்சுட்டோம். அப்புறம் ஒரு கடாயை எடுத்து நாங்கள் அதில் ஆயிலெலாம் ஊற்றி ஒரு 4 தேக்கரண்டி ஊற்றினோம். அப்புறம் அதெல்லாம் எடுத்து லபக்குன்னு உள்ளே போட்டால் அது டமால் டுமில்னு வெடிக்குது எங்கள் மேலே. அப்புறம் நாங்கள் இங்கிட்டும் தெரிச்சோட அது நல்லா பொரிஞ்சு வந்துச்சு கைஸ். நல்லாவே ஸ்மெல் வந்துச்சு. பொரிக்க எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்மளை இவ்வளோ சூப்பராக சமைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எப்படியோ சமைச்சிட்டோண்டாயாப்பா அப்படின்னு. அப்புறம் அதை எடுத்து நாங்கள் டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா ஆயில் ரொம்ப கெடுதல் கைஸ் உடம்புக்கு, கொலஸ்ட்ரால். அதனால் ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், நல்ல சுத்தமான ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் டயட்டில் இருக்கோம் ஃபேமிலி, அதனால கொஞ்சம் அப்படி தான். அப்புறம் நாங்கள் செஞ்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.